ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டாச்சு. மிஷன் 200 சக்சஸ் ஆக்கணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் முன்னெடுத்தாரு. அ திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின். தனிநபர் தாக்குதல்கள் இருக்கக்கூடாது எதிர்க்கட்சிகள் மீது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்லணும்னா கோஷ்டி பூசல்கள் இருக்கக்கூடாது. அதிக வெற்றிகளை உருவாக்கி தரவங்க எம்எல்ஏக்களை பெற்று தரக்கூடியவர்களுக்கு தான் பொறுப்பாளர்களை சொல்றாரு. அடுத்த முறை அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு பல உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. இதுல முக்கியமா இந்த தேர்தல்ல முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் 18, 19 இந்த ஏஜ்ல பார்த்தோம்னா 12.5 12 லட்சம் பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் 1.05 கோடி பேர் 19 to 29 வயது உடையவர்கள். ஏறக்குறைய 1,12,50,000 லட்சம் பேர் மிக முக்கியமானவர்களாக இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. திரு விஜய் இந்த ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணி தான் வராரு. ஸோ இளைய சமூகத்தினர்கிட்ட நம்ம கொண்டு போன அந்த திட்டங்களை இன்னும் பரப்புரையில் முன்வைங்க அப்படின்னு உத்தரவுகள் பறந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த முறை நிறைய இளைஞர்கள், புதிய முகங்கள், பெண்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கப்படலாம் திமுகவில் அப்படின்னும் அறிவாலய வட்டாரங்களில் தகவல்கள் வருதுங்க. ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்குறாங்க.